வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளை 22ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடும். அதன் பிறகு இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரக்கூடும். 21/5/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையிலான லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 22/5/2024 தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 23/5/2024 தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 24/5/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 25/5/2024 முதல் 27/5/2024 வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்சமான வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 21/5/2024 முதல் 25/5/2024 வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு மற்றும் புதுவையில், காரைக்கால் பகுதியிலும் பொதுவாக 2 - 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 35 - 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 - 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 21/5/2024 வட தமிழக கடலோர பகுதியில், கர்நாடகா கடலோர பகுதியிலும், லட்சத்தீவு பகுதியிலும் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும், அந்தமான் கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா கடலோர பகுதியில், குமரி கடல் பகுதியிலும், மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதியிலும், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22/5/2024 கர்நாடகா கடலோர பகுதியில், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதியில், அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில், மத்திய வங்கக்கடல் பகுதியில், அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் 16 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் 14 சென்டிமீட்டர் அளவும், கரூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் தலா 13 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம் தலா 12 சென்டிமீட்டர் அளவும், நாமக்கல் மாவட்டம் சோந்தமங்கலம் தலா 11 சென்டிமீட்டர் அளவும், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி,
ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தலா 10 சென்டிமீட்டர் அளவும், தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஆங்காங்கே 9 சென்டிமீட்டர் முதல் 1 சென்டிமீட்டர் அளவு பரவலாகவே மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.